வணக்கம். நடிகரும் தாவேக கட்சியின் தலைவருமான விஜய் அவருடைய கடைசி படமான ஜனநாயகம் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆவதற்கு தயாராக இருந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆவதில் இப்ப தடை ஏற்பட்டிருக்கு. அதாவது அந்த படம் எங்களுக்கு கடைசியாக டிசம்பர் 18ஆம் தேதி தான் அப்ளை பண்ணாங்க தணிக்கை குழுவுக்கு, தணிக்கை சான்றிதழ் வேணும் சொல்லி. ஆனா அந்த படத்துல சில காட்சிகளை நீக்க சொல்லி நாங்கள் அறிவுறுத்திருந்தோம். அந்த காட்சிகளை நீக்கி அந்த படத்தை வெளியிடுவதற்கு இன்னும் 2 வாரங்கள் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டு அந்த படம் இப்ப வெளியாவதில் தடை ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 39 நாடுகள்ல அந்த படம் வெளியாவதற்கு இருந்தது. கடைசி நேரத்தில் அந்த படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டு தணிக்கை சான்றிதழ் வழங்காததுனால அந்த படம் ரிலீஸ் ஆகாம இப்ப தடுக்கப்பட்டிருக்கு. அந்த படம் வெளியாவதற்கு யார் தடை, அதற்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போ. ஜனநாயகம் திரைப்படம் தெலுங்குல வெளியான இந்த பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு படத்துடைய தழுவல் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லி ஜனநாயகம் திரைப்படத்துடைய அந்த ட்ரெய்லர் வந்த பிறகு சோசியல் மீடியாவில் அந்த படத்தை பேசு பொருளாக்கி அந்த மொத்தத்தையும் காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசு பொருளாக்கப்பட்டது. ஜனநாயகம் திரைப்படம் அந்த பகவந்த் கேசரியுடைய தழுவல் தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த படத்தை வெளியிட்ட அந்த OTT தளத்துல விஜய் ரசிகர்கள் உட்பட தமிழர்கள் போயிட்டு அந்த படத்தை நிறைய பார்ப்பதாக ஒரு தகவல். ஆக பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு படத்துடைய தழுவல் தான் இந்த படம்னா அந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கின மத்திய அரசாங்கம், சென்சார் போர்டு இந்த படத்துக்கு மட்டும் ஏன் தடை விதிக்கிறது அப்படிங்கிறதா இப்போ ஒரு கொஸ்டின். ஜனநாயகம் திரைப்படம் என்பது விஜயோடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களே அறிவிச்சிருக்காங்க. அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் அவர்கள் இந்த படத்தை தன்னுடைய கடைசி படமாக அறிவிச்சு இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதனால தாவேக்கவினர் இந்த படத்தை முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உக்கரமா இருக்காங்க. ஆனா இவங்க நடந்து கொள்கிற அந்த விதங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். பேரு தான் ஜனநாயகம் அப்படிங்கிற படம். ஆனா சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர் இப்ப பராசக்தி ஒரு படம் வரப்போகுது. அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த விஜய் ரசிகர்லாம் அந்த பேனர்லாம் அடிச்சு நொறுக்கி பராசக்தி படத்துடைய அந்த பேனர் எடுத்து கிழிச்சு போட்டதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அவ பேர் தான் ஜனநாயகம். ஆனா அவருடைய ரசிகர்கிட்டயோ இல்ல விஜயுடைய மன்றத்தார்கிட்டயோ எந்த ஒரு ஜனநாயக முறையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை பார்க்க முடியுது. அது உண்மைதான். அதனால ஜனநாயகம் திரைப்படமும் பராசக்தி திரைப்படமும் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆவதாக இருந்தது. இந்த ஜனநாயகம் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி 2 தினங்களுக்கு பிறகு இந்த பராசக்தி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகுது. ஆனா ஊடகங்கள்ல அதாவது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவே ஜனநாயகம் திரைப்படத்துடைய ட்ரெய்லரை பார்த்ததை விட அதிகமான ஆட்கள் பராசக்தி திரைப்படத்துடைய ட்ரெய்லரை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. அது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவே இந்த செய்தியை வெளியிட்டாங்க. அப்போ விஜய்ங்கிற ஒரு ஆளுடைய படத்தை, ஒரு புகைமிக்க ஒரு நடிகருடைய படத்துடைய ட்ரெய்லரை விட ஒரு சாதாரண ஒரு சின்ன நடிகருடைய படத்துடைய ட்ரெய்லர் மிகப்பெரிய கொண்டாடப்பட்டிருக்கு, பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு உடனே விஜயுடைய அந்த படக்குழுவாகட்டும், விஜயுடைய ஆட்களாகட்டும், விஜய் ஆகட்டும், ஒட்டுமொத்த பேரும் இந்த படம் ஒரு பிளாப் ஆயிடுமோ. ஏன்னா இந்த பகவந்த் கேசரி அப்படிங்கிற படத்தோட இப்ப இந்த ஜனநாயகம் டீசர் வந்த பிறகுதான் நிறைய பேர் பார்த்ததுக்கான ஒரு புள்ளி வரும் சொல்லப்படுது. இந்த பகவந்த் கேசரி அப்படிங்கிற படம் ஒரு ஆவரேஜ் படம் தான். அப்ப அந்த ஆவரேஜ் படத்தை தான் இவங்க ரீமேக் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லோரும் இப்ப போக்கஸ் இந்த பராசக்தி படத்தின் மீது வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல். அப்போ நம்ம படம் கடைசி படத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக கொடுக்கணும்னு நினைச்சிருந்த விஜய்க்கு ஒரு பேரடியாக இருந்தது. அப்ப விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஒரு தோல்வி படமாக ஆகிவிடுமோ அப்படிங்கிற அச்சம் விஜயுடைய ரசிகர்களுக்கும் விஜய்க்கும் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த சென்சார் போர்டு சான்றிதழ் யார் வழங்கல? நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியாவில் திமுக தான் இதற்கு காரணம். அந்த காலத்துல உலக சுற்று வாலிபன் படம் ரிலீஸ் ஆவதற்கு கருணாநிதி தான் தடையாக இருந்தாரு. அதே போல இந்த ஜனநாயகம் திரைப்படம் வெளியாவதற்கும் திமுக தான் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சில தற்கூறிகள், அப்படி சொல்லக்கூடாது, சில இந்த தாவேக்காவினர்கள் சோசியல் மீடியாவில் எழுதுறது தான் நம்ம பார்க்க முடியும். இந்த சென்சார் போர்டு அப்படிங்கிறது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா இது நேரடியாக
பிஜேபி அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்ற ஒரு நிர்வாகம் தான் இந்த சென்சார் போர்டு. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவு அப்படிங்கிற அந்த மினிஸ்டருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் வந்து இந்த சென்சார் போர்டு வந்து இயங்குது. ஆக ஒரு சென்சார் போர்டுங்கிறது வந்து ஒரு மாநில அரசாங்கத்தின் கீழ் இயங்குதா இல்ல மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்குதான்னு கூட தெரியாதவர்களாக தான் இந்த தாவேக்காவினர் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்ச உடனே இப்போ திமுகவினர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, விஜயும் பிஜேபியும் போடுகின்ற ஒரு நாடகம் தான் இந்த படத்துக்கான தடை. என்ன அப்படின்னா, இப்ப பராசக்தின்ற ஒரு படத்துடைய அந்த ட்ரெய்லர்லாம் வந்து அதிகப்படியான பார்வையாளர்கள் வந்த பிறகு இந்த படம் வந்து தோல்வி ஆச்சுன்னா விஜய் அவர்களுக்கு வந்து தன்னுடைய அரசியல்ல வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திருப்போம். படம் வந்து ஒரு தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல்ல வந்து இந்த 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஆயிடுமோ. ஏன்னா மக்கள் வந்து விஜய் ஏற்கல, அதனாலதான் இந்த படம் வந்து அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு, இந்த படம் ஓடல அப்படிங்கிற ஒரு கலங்கத்தை ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற அச்சம் வந்து விஜய்க்கு வந்ததுனாலதான் விஜய் அவர்களும் பிஜேபியும் இந்த நாடகத்தை ஏற்படுத்துறாங்க. எப்படி அப்படின்னா, ஒரே நேரத்துல ஜனநாயகம் படத்துக்கான அந்த சான்றிதழ் வழங்கல, தணிக்கை சான்றிதழ் வழங்கல. அதே போல சிபிஐ இருந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அப்போ இந்த அனுதாபத்தின் பேர்ல மக்கள் மத்தியில வந்து விஜயோடைய படமும் விஜயும் வந்து ஒரு பேசுபொருளாக ஆகுவாரு. அப்படி ஆகும் பட்சத்துல இந்த படத்துக்கான விவாதம் வந்து எல்லா மெயின் மீடியாவிலும் பேசப்படும். அப்படி பேசப்படும் போது ஏற்கனவே இந்த பகவந்த் கேசரி அப்படிங்களுடைய தழுவல் தான் இந்த படம்னு சொல்லி ஒரு நெகட்டிவான ஒரு கதை போயிட்டு இருக்குல்ல, இந்த கதை வந்து மீண்டும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஏற்படும். பாரு, விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் ஏற்பட்டுருச்சு, அவர் படமே வந்து இங்க வந்து ஓடுறதுக்கு தடையாகி போச்சு அப்படிங்கிற ஒரு சூழல்ல இந்த படத்தை மீண்டும் சான்றிதழ் வழங்கி பிஜேபி இந்த படத்தை வெளியிடும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பினர் வந்து இந்த கதையை சொல்றாங்க. சரி, இதனால பிஜேபிக்கு என்ன நன்மை? நம்ம ஏற்கனவே விஜய் பற்றி போட்டிருக்க ஒரு வீடியோ நம்ம பேசியிருக்கோம். என்னன்னு, எந்த ஒரு மாநிலத்திலும் வந்து பிஜேபி வந்து நேரடியாக இறங்கி அவங்க வந்து அரசியல் செய்யறது கிடையாது, அவங்களால வெற்றி பெற முடியாது. அப்போ அந்த மாநிலத்தில் இருக்கிற கட்சிகளுடைய பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கி அவங்களை அச்சுறுத்தி தான் தன் பக்கம் வர வைக்கிறது தான் பிஜேபியுடைய வேலை. அதே போல இப்ப இந்த கரூர் இந்த மேட்டர்ல வந்து பிஜேபி ஏற்கனவே சிபிஐக்கு போன பிறகு, இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு போன பிறகு எப்படியாவது விஜய் வந்து தன் பக்கம் கொண்டு வர்றதுக்கு பிஜேபி காத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதே போல இந்த படத்தை வந்து ஜனநாயகம் திரைப்படத்தை வெளியிட முடியாம சிபிஐ இருந்து ஒரு சம்மன் அனுப்பி விஜயை அச்சுறுத்தி 2026 தேர்தலில் எப்படியாவது தன்னுடைய கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கோ இல்ல வருங்காலங்கள்ல பிஜேபியோடு விஜய் இணைவதற்கோ நிறைய அழுத்தங்களை கொடுத்து பிஜேபி பேரம் பேசுவாங்க. ஏன்னா இந்த ஜனநாயகம் திரைப்படம் ஏற்படலைன்னா அது மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்து விஜய்க்கு மட்டும் இல்ல, அந்த ஒரு திரைப்படம்னா அதுல பல டெக்னீஷியன் இருப்பாங்க, ப்ரொடியூசர் இருப்பாங்க, விநியோகஸ்தர் இருப்பாங்க, எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. அப்படி பாதிக்கப்படும் போது அந்த பிரஷர் எல்லாம் விஜய்க்கு தான் வரும். அப்படி விஜய்க்கு வரும்போது விஜய் நெருக்கடிக்குள்ள உள்ளாகுவாரு. அப்ப விஜயோடு பிஜேபி பேரம் பேசுவதற்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால இந்த பிரச்சனையை வந்து பிஜேபி தான் வந்து பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு என்னன்னு, இந்த பகவந்த் கேசரின்ற படத்தை நான் பார்த்தேன், அந்த படத்துல ஒன்னும் வந்து மத உணர்வை புண்படுத்துகின்ற வகையில எந்த ஒரு காட்சியுமே இல்லை. அப்படி இருக்கிறப்போ இந்த படத்துக்கு தடை ஏன் போடணும்? பிஜேபி அரசாங்கம் ஏன் தடை போடணும்? அப்ப இந்த தடை போடுறதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். அப்ப இந்த அரசியலை செய்வது வந்து பிஜேபி தான். புரியுதுங்களா? மத உணர்வை புண்படுத்துகின்ற வகையில என்ன இருக்குது அந்த படத்துல? அது ஒரு ஆவரேஜ் படம் தான். அப்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு படத்தை இவர்கள் தடை செய்து இந்த மாதிரி இவங்க பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி விஜய் என்கிற ஒரு ஆளை வந்து தன்மயப்படுத்திக்கிட்டு 2026 தேர்தலில் ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா ஒரு தமிழ்நாட்டு சக்தி வந்து பிஜேபிக்கு தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த நாடகத்தை எல்லாம் வந்து பிஜேபியும் விஜயும் போடுகிறார்களோ என்கிற குற்றச்சாட்டை திமுக வைக்குது. ஜனநாயகம் திரைப்படம் வெளியே ஆவாதத்துக்கு வந்து காரணம் வந்து திமுக தான் அப்படி சொல்லி இவங்க வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அதனால மக்களிடமிருந்து அனுதாபத்தை பெற்று அந்த அனுதாபத்தின் அடிப்படையில் வந்து விஜயை வந்து ஒரு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த தாவேக்காவினர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எழுதுறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக விஜய்க்கு எந்த ஒரு நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை திமுக செய்கிறது, நாம் தமிழர் கட்சி செய்கிறது சொல்லி இவங்க மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே
தமிழ்நாட்டில் வந்து எந்த கட்சி வந்து கட்சி தொடங்கப்பட்டாலும் யார் வந்து கட்சி நடத்தினாலும் திமுக வந்து ஒரு வேலை செய்யும். என்ன செய்யும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி வரும்போது அவங்களை வந்து இன்னும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவர்களை வந்து ஒரு பிஜேபியின் பக்கம் செல்வதற்கோ இல்ல பிஜேபியின் பக்கம் போறதுக்கோ இல்ல பிஜேபியோடு இவங்களை வந்து அடையாளப்படுத்துறதுக்கோ அதுக்கான முயற்சிகளை எல்லாமே திமுக செஞ்சுட்டே இருக்கும். இப்போ உதாரணமா நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியா வந்து இவங்க பிஜேபி பி டீம்னு சொல்றாங்க இல்லையா, இதை வந்து திட்டமிட்டே வந்து திமுக அந்த வேலையை செய்யும். ஏன் எப்படி செய்யும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும். அவங்க வந்து நெருக்கடி கொடுத்து அவங்க பிஜேபியின் பக்கம் இவங்களே வலுக்கட்டாயமாக அந்த கட்சியை வந்து தள்ளுவாங்க. அப்படி தள்ளுகிற பட்சத்துல திமுக என்ன பண்ணும்டானா, இவன் பிஜேபியுடைய ஆளு, சங்கிவன், இவன் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி மக்கள்கிட்ட பிஜேபிக்கு எதிரான ஆள் வந்து தமிழ்நாட்டிலே நாங்க மட்டும்தான், எங்களால் மட்டும்தான் பிஜேபி எதிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு உளவியலை வந்து திமுக வந்து எப்போதுமே ஏற்படுத்தும். இப்ப விஜய்க்கு வந்து கரூர் மேட்டர்ல வந்து ஒரு நெருக்கடி அப்படின்னா, அந்த நெருக்கடியை உருவாக்கி விஜயை வந்து பிஜேபியின் பக்கம் தள்ளனதே வந்து திமுக தான். ஏன்னா திமுகவுக்கு மாற்றா ஒரு சக்தி வந்து தமிழ்நாட்டில் உருவாடக்கூடாது அப்படிங்கிறத திமுக அதுல கவனமா இருப்பாங்க. அப்படித்தான் அந்த கரூர் மேட்டர்ல கூட வந்து பிஜேபியின் பக்கம் வந்து விஜய தளர்ந்தே வந்து திமுக தாவேக்காவுக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்த உடனே தாவேக்கா வந்து அந்த வழக்கை வந்து சிபிக்கு எப்படியா கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி தாவேக்காவினரே ஆசைப்படுற மாதிரி ஒரு நெருக்கடியை உருவாக்குனாங்க. எப்படியாவது இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாறிடணும், இல்லைன்னா நம்ம திமுக நம்ம பழி வாங்கிடும் அப்படின்னு சொல்லி அந்த நிலைக்கு வந்து தாவேக்காவினர் தள்ளி தாவேக்காவினரே இந்த வழக்கை எப்படியாவது வந்து சிபிஐ கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புலம்புனதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்போ சிபிஐக்கு இந்த வழக்கை தள்ளுவதுல மறைமுகமா திமுகவும் ஒரு காரணம். அப்படி தள்ளுறதுனால திமுகவுக்கு என்ன லாபம்னா, இவங்க எல்லாம் சங்கியோட டீமுங்க, பிஜேபி பி டீம் அப்படின்னு காமிச்சு அந்த ஒட்டுமொத்த பிஜேபிக்கு எதிரான வாக்கை தமிழ்நாட்டில அறுவடை செய்வதில் மிக கவனமாக இருப்பாங்க திமுக. அந்த வேலையை தான் தொடர்ச்சியாக விஜய்க்கு எதிராக இவங்க பண்ணிட்டு வராங்க. இது கடந்த காலங்கள்ல விஜயகாந்துக்கு எதிராகவும் பண்ணாங்க, நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு எதிராகவும் பண்ணாங்க. இப்ப விஜய்க்கு எதிராகவும் அவங்க எல்லாம் ஒரு பக்கமா தள்ளுவதுல மிக கவனமாக இருந்து தள்ளி விடுகிற வேலையை திமுக செய்யுது. மீதி வேலையை வந்து பிஜேபி பண்ணும். அவங்களை எப்படிலாம் வந்து தன்மையப்படுத்தி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் பிஜேபி பண்ணும். ஆனா அந்த பக்கம் தள்ளி விடுவதே வந்து திமுக தான். அந்த வேலை தான் இந்த ஜனநாயகம் திரைப்படத்துக்கும் வந்து திமுக பண்ணுச்சுன்றதை நான் சொல்ல வரேன். எது எப்படியோ வந்து ஜனநாயகம் திரைப்படம் என்பது வந்து ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன்கள்லாம் அதை உழைச்சிருக்காங்க, அவங்க உழைப்பு வந்து கொட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விநியோகஸ்தர்கள், நிறைய வந்து வெளியீட்டாளர்கள், அந்த படத்துடைய ப்ரொடியூசர்கள், அப்புறம் அதில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே இந்த படம் வெளியாகலான்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாவாங்க. அப்படி பாதிப்புக்குள்ளாகுகின்ற ஒரு தொழிலை வந்து தனிப்பட்ட ஒரு விஜயை காரணம் காட்டி அந்த படத்தை வந்து ஓட விடாம செய்யறது, அந்த படத்தை வந்து இன்னும் 2 வாரங்களுக்கு தள்ளி போடுறதுன்றது வந்து உண்மையிலேயே அது வந்து அதை செய்யக்கூடாது. அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, அது திமுகவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து பண்ணக்கூடாது. ஆனா அப்படி நடந்ததுனா இவ்வளவு பேர் அதில் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதனால இந்த படம் வந்து வெளியாகணுன்றது தான் நம்மளுடைய விருப்பம்.